டைம் வேணா எடுத்துக்கோங்க. எதுக்கு அதை நோண்டிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான் ஒன்று ஆசை இருக்கு நோண்டவா? ஏய். சைன் எடுத்துக்கோங்க, அதே மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்கன்னு சொல்ல. பட்ட உடனே எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன். கேடி இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் எப்பவும் போல தான் பேசுகிறேன். பேசுவீங்க கேடி. அதான் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்துக்கூடாது. உடனே முக்கு வைத்த வேண்டிய அவங்களாம். என்ன? ஆமாம், உடனே போட்டு நட்டுக்குவாள். அதெல்லாம் எதுவும் பண்ணல. என்னன்னு கேளுங்க. நான் இங்கே பிஸியாக கேட்க மாட்டேன். கேடி தெரியும். ஆளுங்க வந்தா தான் இப்படி பண்ணுவாங்க. அதுங்க வரலாம், நான் இப்படி பண்ணுவேன் தான். என்னை பற்றி எனக்கு தெரியும். சரி வந்தவர்கிட்ட என்னன்னு கேளுங்க. நான் பிஸியாக இருக்கேன். கூப்பிட்டுருக்கேன். நான் பிஸியாக இருக்க டிஸ்டர்ப் பண்ணுறான். என்ன இவரை கூப்பிட்டா நீ இருக்கு சொல்றேன். போட்டா தனியா கத்திட்டு இருக்கேன்னு கேட்டேன். கத்திட்டு கிடப்ப என்னவா அதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. வேறு பேத்துரும் அம்மா வேற இடத்துக்கு போகலாம். ஒரு வார்த்தை கேட்டு திருப்பா ப்ளீஸ்பா. உங்களை மதிச்சு கூப்பிட்டு இருக்கேன்ல, ஆண்டி கூப்பிடணுமா? மூடே போகுது. உனக்கு வேற இடத்துக்கு போகலாம். உங்கள்கிட்ட கொஞ்சம் நாள் தள்ளிட்டு வந்தா வந்து பின்னாடி ரெண்டு வெறுப்பேற்றி கொஞ்சம் விட பண்ணிட்டு இருக்கோம். மினிட்ஸ் நீங்க 2 வார்த்தை பேசி ஓடி போயிடும். அதுக்கப்புறம் பேசிக்கலாமே. இரிட்டேட் ஆகுது. அது ப்ளீஸ். டார்ச்சர் பண்ணுறது நீ கெஞ்சி டார்ச்சர் பண்ணுறீங்க. என்னென்ன என் செல்லம் என் சமத்து உள்ளதை மட்டும் செஞ்சிடாதீங்க. சரி சரி செய்யற. அத்தான் கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்கேன். என்ன கூப்பிடுறேன். என்னன்னு கேட்குறேன். நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். உங்களுக்கு தமிழ் தெரியுமா தெரியாது? அவங்க தான் என்னன்னு கேட்குறேன்றல. என்ன பாருங்க. அப்புறமா இருந்தால் பார்க்க மாட்டாங்க. சாரி, நான் பிஸியாக இருக்கேன். விஷயமா கீழே அதுக்கு பதில் சொல்கிறேன். ஆனால் பார்க்கலாம் முடியாது. அவன் நிற்கிறான், அவளை பார்க்க முடியாது, என்ன பார்க்க முடியாது. திமுரு தாண்டா உனக்கு. போலாம். எங்க வர சொல்ற? எடுத்துக்க. எடுத்துக்கோ. கேமரா மேலே தான் இருக்கிற கேளு. கூட ஏன் கூட இதுக்கு என்ன கேள்வி இருக்கு? எல்லா கூட எடுத்தீங்கல்ல. நீங்க எல்லாரும் கூட எடுத்தேன். எனக்கு வேண்டியவங்க கூட எடுத்தேன். வேண்டியவங்க கூடவே எடுக்கிறீங்க. கட்டிக்கு போற பொண்ணு கூட எடுக்க மாட்டீங்களா? கட்டிக்க போற பொண்ண கட்டி பிடிச்சி எடுத்துட்டேன். போதுமா? என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டி கூட எப்படியெல்லாம் எடுக்கணுமோ அப்படியெல்லாம் எடுத்துட்டேன். போதுமா? நேற்று கட்டி பிடிச்சி எடுத்துட்டாங்க, அதான் சொன்னேன். அப்புறம் எதுவும் தெரியாம ஒரு பீஸ் கொடுக்கும்போது எடுத்துட்டேன். அப்புறம் வேற போதும். என் மாடம் போதும். நிறுத்துங்க. சொல்லவா? பேச்சு பேசுறீங்க. எடுத்துக்க முடியாது. கேள்வி கேட்ட பதில் வந்துச்சு. இப்போ முன்னாடி கூட கொஞ்சம் போது தான் கரடி மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியது. பாருடா, நானே டைம் கிடைக்காம இப்போதான் என் மாதிரி வச்சு கொஞ்சிட்டு இருக்கேன். வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. டைலாக் அவசியமா? கரெக்ட். டைலாக்ல அவசியம் இல்லை. டைலாக் பேசிக்கூடாது. டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம்ல. சரி, செயல கட்டிடுவோமா? பிச்சு விடுவேன். இப்போ நான் கொடுத்தே ஆகணும். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓடாமா, நான் ஃபார்முக்கு வந்துட்டேன். வேண்டாம் 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 ப்ளீஸ். வேற ஏதாவது பார்த்தா தப்பாயிடும். பழி வாங்கணும். வேண்டாம் வேண்டாம். அவன் ரொம்ப மூடு பண்ணிட்டான். அதை நான் சரி பண்ணணும். வேண்டாம் வேண்டாம், இதுதான் நம்பரும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இங்கெல்லாம் வேண்டாம். முருமடி ரொம்ப காய் போடுற முடியாது. ஒழுங்கா வாங்கன்னு ஊரியால் மூஞ்சி ஒரு உடைக்கவா? உன்னை பார்க்க பிடிக்காம தானே இப்படி இருக்கான். அப்பயும் கறி வேண்டாம். போய் தரவே இவ்வளவு வாங்கினாலும் புத்தி இருக்க மாட்டேங்குது. அம்மாக்கு மேல பாசம் பொங்குது நினப்பு. ஃப்ராடு. மனசை ஃபுல்லா திட்டி கழுவுவா, வெளியே வந்து நடிக்கிறா. திட்டக்கூடாது அதானே? வேண்டாம். உன்னிட்ட பிச்சை பேர் முடியுமா? மீற மாட்டேன். சரி சரி, போதுமா? அது போதும். இப்படி கூட்டம் வர மாட்டேன். இங்க வந்து ஒரு போட்டோ எடுத்துருங்க. இல்லன்னு வைங்க, இங்க பண்ற ஆர்ப்பாட்டத்துல என்ன நடக்கும்னு தெரியும். இப்படி போயிடு. இல்லன்னு வைங்க, இப்பயே போலீஸார் வச்சு குடும்பத்தை உள்ள தள்ளுவா. ஜாக்கிரதா. இது தூக்க மாத்திரைக்கெல்லாம் பிளான் போட்டீங்க போல. எனக்கு எப்படி தெரியுது? என்ன போன் எடுக்க வந்தா என்னென்ன பேசுவீங்களா? நம்மள ஏமால போய்விடாது. 2 செகண்ட் போலன்னு வைங்க, போலீஸ் தான் வரும். யோசிச்சுக்கோ. ஐயோ, இதுக்கு மேல ஓடி போட்டா போங்க. உங்க போய் கூப்பிட வந்த பாருங்க. நான் எங்க அம்மா கிட்ட எவ்வளவு பயந்து ரவுடி என்ன பேச்சு பேசுறா? நீ என்ன வேலை பண்ணி வச்சிருக்க? நான் மட்டும் மாதிரி எடுத்துக்கணும். ஃப்ராடு. பரவாயில்ல, ஃப்ராடாக இருந்துட்டு போறேன். பேட் பாய் பேட் பாய் பேட் பாய். ஓகேடா சமத்தி. கேடி. ஓகே பேபி. அப்புறம் கிளம்பலாம் பட்டும். சரி, மாத்திர ட்ரெஸ் நான் கொடுக்குற ட்ரெஸ்ஸாக தான் இருக்கணும். சொல்றீங்க? ஆமா. சரி, ஆனா நான் இங்க மாத்தல, வீட்டுக்கு போய் தான் மாத்துறேன். சரிடா தங்கம், எங்க மாத்தினாலும் சரி, நான் கொடுக்குற ட்ரெஸ் தான். புரியுதுல்ல? சரி, போலாமா? ரொம்ப நேரமா நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க போலாம் வாங்க போலாம் வாங்க போலாம். ரீல் பண்ணிட்டு போலாம் 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 போலாம். போதுமா? போதும் போதும். எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாம் தானே முடிவு பண்ணி எது போட்டிருக்க? நீ மேட்ச் ஆயிருக்கணும். நீங்களும் ஒன்னா கொள்ள இருந்தீங்களா? இந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம்
திரும்புங்க. நம்ம கதையை அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ட்ரெஸ் போட்டா நீங்க அந்த ஷர்வானி தானே போட்டிருக்கணும். எப்படி தெரியும் குட்டிமா? அதுக்குதான் அதே கலர்ல வெட்டி சட்டை போட்ட பத்தியா கேடி கேடி மேட்ச் ஆனா அவ்வளவுதான். நீ அதே ஷர்வனி கேப்பன்னு தெரியும், அதனால இப்படி போட்டேன். ஆசைப்படுறது இவர் செய்ய மாட்டோம், இவர் ஆசைப்படுறது மட்டும் நாங்க செய்யணும். அதுக்கு நான் போடணுமா? சரி, ஆஃப் வீட்டு போயிட்டு வரலாம். வேண்டாம் வேண்டாம், எனக்கு ஆசைப்பட்ட செய்வோம் தெரியும்ல. பேசிட்டு இருக்கோம். திரும்ப பேசிட்டு வருவாங்க. வேண்டாம். புருஷன் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். சைட கட்டிட்டியா? உள்ள இருக்கு. எடுத்து வெளியே போடு. என்ன போடு. சரி பண்ணுங்க. நான் எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். இப்ப என்ன? ப்ளீஸ் ப்ளீஸ் நானே எடுக்கிறேன். குரல் குடிமல்ல. எல்லாரும் நம்மளதான் பாக்குறாங்க, புரியுதுல்ல? சரி சரி, நீ எடு. ஏடி எல்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேட்டையை நைட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு தான் கொடுத்துட்டல. அப்புறம் என்ன சொல்ல? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னேன்? ஏய் என்ன விலங்கு வைக்கிறியா என்ன? சொன்னது கேட்கல, திரும்ப சொல்லு. தான் சொன்னல இன்னைக்கு நைட் உங்க கூடன்ட்டு. அதனால உங்க சேட்டையை நைட் வச்சுக்கோங்க. இன்னைக்கு வேண்டாம் பகல்ல. என்ன தடை போட மாட்டேன். புரியல? தூக்கம் ஒரு டயர்டா இருக்கு, அது மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். மாட்டேன் மாட்டேன் பொதுவா. அப்ப சரி. ஆனாலும் இப்படி பண்ணா கேன்சல் பண்றேன். ஏடி என்னதாண்டா பிரச்சனை? ஏன்டா எங்க கூட பேச மாட்டேன்? என்ன கதை சொல்ல? என்ன கோவம் சொல்லி? எங்க பட்டுக்கு என்ன கோவம் எங்க மேல? என்ன 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 சொல்ல பாப்பா, சொல்ல பாப்பா. இவங்க எல்லாம் யாரு? என்னடி கோவமா இருக்க? சொல்லு காலி. என் தங்கத்துக்கு என்ன பிரச்சனை? அந்த பக்கம் இருக்காங்க, போய் அங்க கேளுங்க. அவன் கேட்கணும். அப்ப நீ இல்லையா தங்கம்? இல்ல. டேய் அம்மா, அம்மிங்க வா. வாண்ண. உங்க அம்மா அங்க இருக்காங்க, நான் இல்ல. என்ன அப்படி சொல்ற? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணனே தெரியல. எங்க மேல ஏன் கோவமா இருக்கு? அதானே, என் மேல ஏன் கோவமா இருக்கா? மேலே என் மாமா கோவமா இருக்கு பாரு. இல்ல இல்ல, உண்மையிலே கோவம் இல்லடா. வா, அப்ப நாங்களே அக்கிய ட்விஸ்ட். அதுதானே அதிகமாக. அதானே, அவனுக்கு கூட இல்ல, நான் மட்டுமா? எனக்கு அதா ஏன்டா நவது போ. அதான் பாடி உங்களுக்கு பேச விருப்பம் இல்லைன்றல. இல்ல அதுக்குள்ள கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. ஒரு விஷயம், அப்படி என்ன பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல நானும் அந்த அக்யூஸ்ல இருக்கேனா? என்ன குடிசான கேள்வியா இருக்கு? உங்களை தவிர்த்து. ரீசன் சொல்லு. எங்க நான் ட்ரெஸ் மாத்தணும், வாங்க போலாம். இப்பதானே போட்டு வந்தேன், எதுக்கு மாத்தணும்? எங்க ட்ரெஸ் மாத்தணும், நான் வாங்க போலாம். இது நல்லா இல்லையா? கம்ஃபர்டா இல்லையா? நாங்க சும்மா சொன்னோம், நீங்க கூட மேட்சிங்கா வரும்னு சொல்லிட்டு ஆகலையேன்னு. பரவாயில்ல பரவாயில்ல, இதுலயே இரு. உன் புருஷனும் நீங்க மேட்சிங்கா இருக்கீங்கல்ல. சரி, நாங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரோம். என்னடா உலக நல்லதாடா இருக்கு. அப்புறம் என்னடா? ஏடா என் பொண்டாட்டிக்கு எதாவது கூட பேசணுமா? அதுதான். அதுக்கும் ட்ரெஸ் மாத்தத்துக்கு எதாவது சம்பந்தம் இருக்கு? உங்ககிட்ட இருந்து நான் ஒருத்துக்காக ட்ரெஸ் மாத்திரம் சொல்லிட்டு போறோம். அப்படிதானே கேர்ள் சொல்லணும், ட்ரெஸ் மாத்த போறோம்ட்டு. சும்மா சொன்னோம் எத்தனாங்க அது? எங்க ட்ரெஸ் மாத்தணும், வாங்க போலாம். நாம இருக்கலாம் தான் வந்தேன், இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் எனக்கு தெரியாது. வாங்க நம்ம அண்ணியோட அந்த வீட்டுக்கே போலாம். நாங்களாம் டிஸ்டர்பன்ஸ் உனக்கு? ஏய் காலி, சாரி காலி. பொறாமக்காரிங்க, எனக்குலாம் பொறாமப்படத்தான் தெரியும். அடுத்தவங்க நல்லா இருந்தா எனக்கு பிடிக்காதுல்ல. இல்ல, என்ன இப்படிதான் சொல்ற? என்ன பண்ணீங்க ஓட் ஆகுற அளவுக்கு? அதானே, என்ன நடந்துச்சு? ஆமா, நம்ம சொல்லி இதெல்லாம் நடக்குது, அவங்களாம் ஒத்துமையா இருப்பாங்களான்னு யோசிப்பா. ஆனா அவளுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைச்சா. என்னடா பேசுற? இல்லடா மச்சான், நிறைய பேரை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம், அதை பத்தி தான் பேசுறோம். ஆனா என்கிட்ட தானே புலம்புவா, நான் தப்பு பண்ணிட்டேனா, சரியா பண்ணிருக்கேனா, அப்படிலாம் புலம்புவாளே. இது நல்லா தானே இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்களா, இல்லை எனக்காக நடிக்கிறாங்களா புரியலையே, அப்படிலாம் புலம்புவா. எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி நார்மலாவே இருக்காங்க, அந்த மாதிரிலாம் புலம்புவா. ஆனா வீட்டுக்கெல்லாம் கூட்டு போய் கொஞ்சம் கொலாவாங்கலாம் எங்களுக்கு தெரியாதுல்ல. சரி தாங்க, அப்படி உள்ள போலாமா? இருந்துச்சு, யார் என்ன பண்ணாங்க எனக்கு புரியலையே. சாரி லவ். நீ எதுக்கு துர்கா சாரி கேட்குற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அக்காவா? ஏய், அவங்க பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்ல. என்ன பண்ண நீ? என்னடி என்ன துர்கான்னு கூப்பிடுற? அது நீ 8th 9th விட்டது. அதுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டு இருக்கிறது லவ் மட்டும் தானே. என்னை என்னைக்குமே லவ் தானே எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். என்ன துர்கான்னு கூப்பிடுற? கூட இருக்கவங்களே இப்படி இருந்தா நம்மளும் மாறணும்ல. எத்தனை வாட்டி அவ்வளோ ஒரே மாதிரி இருக்குது, எல்லாம் மாறும்போது அவ்வளோ மாறணும்ல. சும்மாதான் பண்ணேன். அவ இப்படி ஹர்ட் ஆகல தெரியாது. அவங்க 3 பேர் தான் திக் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்குள்ளே எல்லா சீக்கிரட்டும் இருக்கும். அதனால அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கோ விரும்பல, எனக்கு வேண்டாம். இப்படிலாம் பேசுற பாய், கஷ்டப்படுத்துற பாய். வலிக்குது. உன்னை விட உங்களுக்கு என்னடி சீக்கிரம் இருக்கு? புரியல. என்னடாச்சு, ஏன் அப்படி பேசுற? இங்க எதுக்கு நீங்க தேவையெல்லாம் பேச வைக்கிறீங்க? விட்டாடா, அவ ஏதாவது ஒரு விஷயத்த மொத்தம் கிட்ட மறைச்சிருக்காளா என்ன? அப்படியே மறைச்சாலும் ப்ராமிஸ்னால மறைச்சிருப்பா. அப்ப கூட ஒரு விஷயம் இருக்கு,
ப்ராமிஸ் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னாவது அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்காதுன்றதுனால தான் அவகிட்ட எல்லாத்தையும் மறைச்சாங்க. அது அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கு. என்ன பண்ணிட்டோம்? நான் சேர்த்து கூட ஹர்ட் பண்ணும்போது எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு அவ யோசிச்சா. ஆனா ஒருவேளை நீங்க சந்தோஷமா இருக்க தெரிஞ்சா அவ பொறாமப்படுவான்னு யோசிச்சு நீங்க எல்லாம் மறைச்சிங்களோ என்னவோ. ஈசா அவளை ஏத்தி விட மட்டும் தெரிஞ்சிருக்கு பிச்சு போச்சு. நான் பொண்டாட்டி எழுத்து பிடிக்கணும் நான் எப்படி வேணாலும் எழுத்து பிடிப்பேன். அடுத்தவங்களை பத்தி போட்டு கொடுத்து தான் பிடிக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. நாம என் பொண்டாட்டி. பூச்சி தங்கம் வயிறும் பட்டுக்கு பாருடா. பாய் பாய் பாய், நிச்சயமா பாய். நான் சும்மா தான் பாய் போனேன். ஆனா நீ இப்படி ஃபீல் பண்ணுவலாம் நினைக்கல. நான் அவனை தான் பார்க்க போறேன். இவங்க யாருக்குமே தெரியாது. நான் ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா இவங்களும் அதேதான் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நாங்க பேசிலாம் வச்சுக்கல பாய். சத்தியமா இவங்க எல்லாம் அங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது பாய். இவங்க அடுத்தவங்களை மீட் பண்ண போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆமா லவ், நான் ட்ரெஸ் மாத்த போறேன்னு சொன்னது வந்து நான் யோசிச்சதா. இவங்களும் அதே சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நிஜமா சாரி. நாங்க பிளான் போட்டும் பண்ணல, உனக்கு மறைச்சும் பண்ணல. தேவையில்லாத இருக்கணும் போலான்றல. போனது வெய்ய அவ்வளவுதான். பொண்டாட்டிக்கு பிடிக்கல அதனால நான் கிளம்புறேன். அம்மோ அம்மோ என்னடா இல்ல உங்க அம்மா அங்க இருக்காங்க அவெல்லாம் ஒன்றும் அம்மும் இல்லை. சொல்லாத அப்படி சொல்லாத என்ன. ரொம்ப டென்ஷன் ஆகிறா. ஆவட்டும், என்கிட்ட மறைச்சார்ல அது போதாது. அஞ்சு இன்னும் கதறணும். சரி கதறட்டும். வாடகை செல்லுலே பட்டு அம்முல அவனுக்கு பாரு நான் வேலைக்கு சொல்றேன். என்ன வேணும் என்ன கேள்வி கேள்வி சொல்றேன். உங்ககிட்ட ஏதாவது மாதிரி பண்ணா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா. ஒரு ஒரிஜினல் அம்மு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அது அவருக்குன்னு ஒரு அம்மு கிடைச்சிச்சு. அப்புறம் நம்ம கிட்டே சொல்ல போறாரு. நீ மட்டும் தான் அம்மு என்ன சும்மா அடுத்தவங்க அம்மு சொல்ற. என்ன அவருக்கு எப்பவுமே அம்மு நீதான். சும்மா வெறுப்பேத்தாத, என்னெல்லாம் இதுல கோத்து விடாத. அவ்வளவுதான் பாத்துக்கோ. லவ் கோத்தை விடு சொல்லிட்டேன். வெறுப்பேத்தாத, நான் தெரியாம பண்ணிட்டேன் அவ்வளவுதான். நம்மள கோச்சிட்டு போலாம். வருஷம் யாரோட கான்டாக்டா வேண்டாம் என்ன. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு வந்து நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லலாம். இவங்கள மன்னிச்சிருவாங்கல்ல. நீ தெரியாம பேச போயிட்டேன்டி, மன்னிச்சிருடி. காலில் விட விழுற. இன்னும் கதறு கதறு கதறு. சாரிடா. சில பேருக்குலாம் ஓகே சொன்னதெல்லாம் கூட நமக்கு சொல்லல. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சொல்றாங்க ஓகே வந்துச்சு. அவங்க வீட்டுல இருந்து எனக்கு வேண்டாத மனுஷங்களா தானே இருக்கும். அப்புறம் என்ன கூச்சமா இருந்துச்சு அவ்வளவுதான். நீ ஓட்டுவ, மத்தபடி மறைக்கணும்ட்டு இல்ல. பேசிக்கிறத வச்சு நீ புரிஞ்சிருப்பல, அப்படியே விட்டுட்ட. டேய் நான் சொல்லிட்டு உனக்கு ஓகே சொன்னான்னு. அதனாலதான் தம்பி உன்கிட்ட அவ கோவப்படல. ப்ளீஸ் அவ மட்டும் தானே எனக்கு பிரச்சனை இல்லை. ரெண்டும் வாங்கி கட்டணும். ஏதோ பண்ணிருக்கீங்க வாங்கி கட்டுங்க. தப்பிச்சுட்டா. சாரி செல்லல பட்டுல வயிறோல ருச்சி பொண்ணுல சாராவண விக்னேஷ் போட்டு. அதெல்லாம் கிட்ட கவுண்டர் தேவை. ஆமா, அவர் யார் யார் பொண்ணும் சொன்னாரு. நான் அவங்க பொண்ணுலாம் இல்லையே. கரெக்ட் தான். என்ன உங்ககிட்ட சண்டை பண்ணுமா? சொல்லிட்டானே. இந்த பயம் இருக்கட்டும். நீ கேள்வி என்ன பண்ணா மன்னிப்ப சொல்ல. தெரியாம பண்ணிட்டேன்டி. ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருடி. அம்மே அம்மே சாரி அம்மி. என் பட்டுல நீ, என் வயிறுல, என் புச்சியில, என் பாயில. என்ன பாய் சாரி பாய். நீ இவ்வளவு ஹர்ட் ஆக நினைக்கவே இல்லை பாய். சாரி பாய், அழ வச்சிடாத பாய். இந்த கலங்க ஆரம்பிச்சிச்சு பாவம். காயப்படுத்தலாங்களா அழட்டும். எதுவும் பார்க்காது போதும் சொல்றல. அம்மு குட்டி சாரிடா. என் அம்முல ப்ளீஸ்டா அம்மு வாங்க வாங்க. நிறையா மாற்றி விட முடியாது. எதாவது சோஷியல் டிஸ்டன்சிங்ல பேசி பழகு. சக்கம் தள்ளி வச்சிருவா முழுங்க வாங்க வாங்க. என்ன தப்பு பண்ண புரியல என்ன நடந்துச்சு. சொல்லிட்டோம்ல, பிளான் போட்டு பண்ணலடா. என்ன ஒதுக்கி வச்சாச்சுல, நான் ஒதுக்கியே இருக்கேன். ஒதுக்கி வச்சு சொல்லாத. அவன் கடை இருக்க, அவன் தேவையே இல்லை. புதுசுக்கு தேவையில்லட்டா. தேவையில்லாம தான் ஓடி போய் கொஞ்சிட்டு இருந்தாங்க. ஆமா சட்னி சாம்பாரை பத்தி. சட்னி சாம்பாரா? சிரிச்சிருவாங்க, கவனிடுங்க. சட்னி சாம்பாரா அப்படின்னா நிஜமாவே சரியான டியூப்லைட்டா. நீ ரொம்ப மோசம். நான் கொஞ்ச நேரம் மெயின்டைன் பண்ண நினைச்சேன். அதை ஞாபகப்படுத்தி என்ன சிரிக்க வச்சுட்டேன். ஏய் அப்படி கோவமெல்லாம் இல்ல. கதற ஊட்டி அப்ப அது எதுக்கு? பயந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் தனித்தனியா யார் யார் என்ன பண்றீங்கன்னு பார்க்க வந்தோம். கதையை கேட்டா சாப்பிட்ட மெனுவை பத்தி போயிட்டு இருந்துச்சு. நீ பண்ற கதை எதுக்குன்னு நடந்துட்டோம். என்ன இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தேன். கூட பரவாயில்ல, அடுத்த கதை உண்மையில இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி ரொம்ப நாளா ஓடுதே, கொஞ்சமாவது ரொமாட்டிக்கா இருக்கும்னு யோசிச்சோம். புரிஞ்சுது எனக்கு அதை பேசும்போது வந்தீங்க. நீங்க கூட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னு ரொம்ப ஆர்வமா இருந்தா உங்க ஃப்ரெண்டு. புரிஞ்சிச்சு டேமேஜ் போதும். அது ஏதோ கொஞ்சம் பேசணும், அதுக்கப்புறம் கேட்டிருக்கலாம். அப்ப நம்ம கதை இதுக்குள்ளே இப்படி இருக்கு. அடுத்த கதை வேண்டாம், அது இன்னும் கேவலமா இருக்கும்னு நான் தள்ளி பார்த்தேன். அப்பா தள்ளிட்டு போயிட்டானா. அங்கதானே ட்விஸ்ட் பார்க்காத திருப்பல அங்கதானே நடந்தது. நினைச்சா வேண்டாம்.
இல்ல மச்சி, அதுக்கு முன்னாடி கூட ஓகே தான். ஆனா அந்த ட்விஸ்ட் சத்தியமா எதிர்பார்க்கல மச்சி. அது ஃபைனல் டச் ஒன்று கொடுத்தாங்க பாரு. கூப்பிட்டு வச்சு ரூம் கொடுத்தி அப்புறம் என்ன? அது என் பொண்டாட்டிக்காக. ஆனா அது எவ்வளவு அப்பாவியா அவன் ஒண்ணு யோசிச்சு ஒரு பேசினா பாரு. ஆண்டாங்க ஓட்டாதீங்க. என் தங்கச்சிக்கு பிடிச்சல என்ன ஓட்டுறது. நான் அவளை ஓட்டுறேன், அதனால அவ சொன்னான், புரியுதா? பேர் பார்க்கதான் இந்த பொண்ணையும் பால் குடிக்குமான்னு இருக்காங்க. ஆனா விட்டா சரக்கு அடிப்பாங்க போல. இவ்வளவு கேவலமா மாட்டிருக்கோம். வருது ஐயோ. உங்க எல்லாரையும் தான் சொல்றேன். இஷ்டம் மிச்சம் கப்பத்தி விட்டுருக்கு. ஓடி இருந்தேன். ஓ இல்ல இல்ல கொஞ்சம் வச்சு செய்யலாம்னு பார்த்தாவ. நான் அதை கெடுத்து விட்டுட்டேன். விட்டுருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வச்சு செஞ்சிருப்பேன். இதுதான் உண்மையை உடச்சிட்டேன். இதெல்லாம் ஓவரா இல்ல, இப்படியே பயன்படுத்துவீங்க எல்லாரையும். என் லவ்வுக்கு இது ரொம்ப கம்மி. ஆனா இதுக்காக துர்கான்னு கூப்பிட்ட பாரு, ஜீர்ணிச்சுக்க முடியலடி. அப்பதான் நம்பியிருப்பேன். சத்தியமா நம்பிட்டேன்டி, கோவமா தான் இருக்கேன். இல்லை இழுத்து போட்டு அடிச்சிரும் பாத்து. எதை வந்த அடி? தானே புருஷன் சப்போர்ட்டுமா, உங்களால அடிக்க முடியுமா? நடுவில் உங்க புருஷன் இருக்காரு, அவரே உங்களை பிடிச்சிருவாரு. அவரு இதான் சாக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாயை திறக்கல. நடிக்காதடி, நடிக்காத. ஆனா நீ இப்படி இருப்பன்னு நான் நினைக்கவே இல்லை. பழமொழி இருக்கு, கல்லனை நம்பினாலும் நம்பலாம், குள்ளனை நம்ப கூடாதுன்ட்டு. அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ஊம குசும்பின்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான விளக்கத்தையும் நான் நேத்து தான் லைவா பார்த்தேன். லவ் போதும், வார்த்தையில மட்டும்தான் இங்க இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. தெரிஞ்சுக்கிட்டேன். இது என்ன பிரயோஜனம்? சின்ன பிச்சு. இருக்கட்டும், கழுத்துல என்ன செயின் பல வளர்க்குது. இவ்வளவு செயின் என்னடா அது? சேச்சே, நான் கட்ட தாலிடாது. இங்க அப்படி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல. நாங்களா எப்படி தள்ளி கட்டினேன்? அவங்க தாத்தா பாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவங்க அண்ணன், அவங்க அத்தை மாமா மாதிரிதான். என்ன சொல்ற? அவங்க மட்டும் கழுத்துல கட்டினேன். ஏன்னா ஐன்னு சொல்லிட்டேன். தாலியால சிலப்பா கட்டினேன், அதுவும் நல்ல நேரத்தை கட்டணும் வேற கட்டினேன். ஏங்க தாலி கட்டிட்ட. கட்டினது வந்து அவன் என் ஒய்ஃப் தான் 100%. யாருக்கும் நம்ம விட வேண்டியது இல்லப்பா. தாலி கட்டிட்டீங்க, அப்புறம் ஹனிமூன்ல என்ன போறீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் டைம் பச்சா, அப்புறமா தான் ஹனிமூன் பத்தி யோசி. என்ன பேசுற நீ? அவன் உண்மையை பேசிட்டு இருக்கான்டா. அவளுக்கு ஆப்பு இருக்கு போல இருக்கே. என்ன தாலிக்காரன், எனக்கு புரியல. தாலினா நீ கூட புரியல, அழகுறையாதான் புரியுது. சரி, நீங்க எதுக்கு அவங்க மூணு இந்த செயினை போட்டீங்க? பாரு பூஜை பண்ணதுனால பொறி மோதிரத்துக்கு பதிலாக அவங்க அண்ணன் இந்த செயின் எனக்கு போட்டான். திருப்பி அவன் தங்கச்சிக்கு என்ன தாலியா கட்டிட்டேன். தாலி தாலி ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க. கட்டும் போதே சொல்லிட்டு கட்டிட்டேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சும்மால பேசக்கூடாது. பேட் பாய். ஓகே பேபி. மாப்பிள்ள எப்பதான் வராங்க? நீயா கூட போல? இன்னும் டிராவல், அதனாலதான். இன்னொன்னு கப்புள்ஸ் தான் போகணும், அதான் கப்புள்ஸா போயிட்டா. யார் போயிருக்கா? சித்தி சித்தப்பா அத்தை போயிருக்காங்க கூட. அப்புறம் அவங்க அக்கா மாமா நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு. சரி, அதுவும் கூப்பிட்டு போயிருக்காங்க. உனக்கு வருத்தமா இல்ல? இல்ல, இது வந்து தங்கச்சி தான் போகணும், அக்கா தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. யார் வேணா போகலாம். கல்யாணம் ஆனவங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு துணையா போகணும், அவ்வளவுதான் இது. ஸோ அது யாரா இருந்தா என்ன, அதனால இதை விட்டுட்டேன். விளக்கு பிடிக்கிறது என் உரிமை, அதில் மட்டும் தான் நான் பிரச்சனை பண்ணியிருப்பேன். அப்படியா? அப்ப ஓகே. டெக்கரேட் பண்ண எப்போ ஆள் வராங்க? ஹாஃப் அன் ஹவர் ஆகுமா? ஃபோன் பண்ணாங்க. பெரியவங்களும் வரலையா? வருவாங்க. அண்ணா அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பாலும் பழம் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் முகூர்த்தத்தை அங்கே அண்ணி வயிற்றுல கட்டினாங்களா, அதை வச்சு ஏதாவது பிரசாதம் செய்யணும். அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் அண்ணா அண்ணி அவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது வருவாங்க டெக்கரேட்லாம் பண்ண. ஓகே ஓகே. அப்ப எல்லாம் இந்த இருக்க போறோமா என்ன? தெரியல, கேட்டதுக்கே நச்சு தோத்துனாங்க. கேட்டா போடா, அதை வேற கேட்டு என்ன ஃபீல் பண்ண வைக்காத. அங்க இருக்கட்டுமா என்ன? வேண்டாம், 6 மணிக்கு மேலே வெளியெல்லாம் தங்காதீங்க, கிளம்பிடுங்க. Sure. அக்கா ஷூர். நானும் கிளப்பட்டுமா? ஏன் இங்க இருங்களேன். இல்ல அது சரி பரவாயில்ல, அவங்கள ட்ராப் பண்ண சொல்றேன், அவங்க கூட போயிடுங்க. நான் ஆட்டோ போட்டு போய்க்கிறேன். அதெல்லாம் இல்லை, ஆன் த வே தானே விட்டு போவாங்க. கார்ல தானே போறீங்க? ஆமா, பைக் எடுத்துட்டு வரலையே. உங்க டிரைவர் தான் ட்ராப் பண்ண சொல்ல போறேன். ஏன்னா உங்களோட அந்த வீட்டுல தான் என் பைக் இருக்கு. அப்புறம் என்ன, அவங்களே உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. எல்லாம் பண்ணிடோட பக்காவா. லவ் கூட தான்ப்பா, பாய் கூட தான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் பொருட்டு என் கூட இருப்பா. எங்களுக்கே முக்கியமான நாள் உங்களா வச்சுக்கிட்டு. முக்கியமான நாள் அது என்னடா? அதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு? ஆமாண்டா, இன்னைக்கு தான். இது என்ன கேள்வி? இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு, இவர்கிட்ட இருந்து கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். கம்பெனி கூசுது. இப்போ போட்ட கத்தல இருந்தா முதுகுல வச்சிருக்கேன், சும்மா இருப்பேன். கூசுது. இங்க வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஒன்றும் பண்ண தேவையில்ல, இருங்க. அதெல்லாம் முடியாது. ரவுடி. பரவாயில்ல. என்ன மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் மண்டபத்திலே ஆச்சு. மறு முடிச்சுட்டு போட்டாங்களே சாப்பாடு, சாப்பிட்டோம் இலை போட்டு. ஓகே. புருஷனை மட்டும் கேட்காத, வேலை இருக்கும். வேலை கேட்கணும். என்ன?
நீ கேட்டியா சாப்பிட்டனா சாப்பாடு காய்ச்சதா அப்படிலாம் சாப்பிட்டீங்களா இல்ல. வேண்டியதானே எனக்கு எத்தனை சாப்பாடு இருக்கு போட்டு தருவா கொஞ்சம் எனக்கு வேண்டிய சாப்பாடு தான் எனக்கு வேணும் நீ கொடுக்குற எல்லா சாப்பாடுலாம் நான் சாப்பிட மாட்டேன் என்ன வேணும்னு கேளுங்க அதை மட்டும் போட்டு வரேன் பொண்டாட்டி இல்ல சாப்பாடு என் பொண்டாட்டி தான் என் பொண்டாட்டி எனக்கு வேணும் கிடைக்குமா அந்த சாப்பாடு தான் எனக்கு வேணும் கிடைக்குமா விளையாடாத நீ இவ்வளவு விளையாட்டா பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் சீரியஸாக தான் பேசுகிறேன் ஓய் வேண்டாம் ப்ளீஸ் கொஞ்சம் என்னை பற்றி யோசிங்க ஐயா ஐயா சொல்லாத எனக்கு அருவருப்பா இருக்காது சரி சாரி ஆனாலும் ஆக முடியாது ப்ளீஸ் கொஞ்சம் கன்சிடர் பண்ண யோசி யோசி அம்மே இப்பெல்லாம் பண்ணாதம்மே தப்பாமா இல்லையா பேசின மனசை மாத்திடுவாரு வாங்க நம்ம போலாம் கேள்வி கேட்டிருக்கேன் யோசிக்க சொன்னீங்கல்ல யோசிச்சுட்டு இருக்கேன் பதில் அப்புறம் வரும் ஏடி உஷாராயிட்ட டைவர்ட் பயத்தில் ஆசை இருக்குல்ல அப்புறம் என்ன கொஞ்சம் வாங்க கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு ஏய், இங்க விட்டுருங்க அடி வாங்கிட்டுவீங்க no, 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 no. ப்ளீஸ் கன்சிடர் பண்ணு ப்ளீஸ் 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 ஆஹா இதுக்கு மேலே இங்க இருந்தா வில்லங்க சாமி வழி ஓடி